ஆலமரம் இங்கே ஓக்லாண்டில் நிற்கிறோம். ஓக்லாண்ட்லேருந்து இன்னொரு சபப் பெரிய ஒரு ஆலமரத்தை பார்க்குறீங்க. இங்கே லைப்ரரி வந்து டிவிப் போர்ட் லைப்ரரி. இது ஒரு போர்ட் லைப்ரரி. இங்கே க்ராசிங்கால் போய் இங்கே தூரத்தில் இருக்கிறது தான் ஓக்லாண்ட் சிட்டி. இதான் ஓக்லாண்ட் போர்ட். ஓக்லாண்டுக்கு போகிறதுக்கான போர்ட். ஃபெரிக்கு போயிட்டு நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு ஃபெரிக்கு வியூ பாயிண்ட்லேருந்து ஃபெரி எடுத்து ஓக்லாண்ட் சிட்டிக்கு போகிறோம். ஓக்லாண்ட் டிரான்ஸ்போர்ட்டுன்ற ஃபெரி சென்டர். நீ டிக்கெட் எடுக்க வேணும். $10:15 இருக்குது. டிக்கெட் எடுக்க வேணும். 10:15 ஃபெரிக்கு டிக்கெட் எடுத்து டவுன் டவுனுக்கு. ஓக்லாண்ட் சிட்டி இதில் இந்த பார்க்க ஃபுல் க்ளவுடியாக இருக்குது. ஓக்லாண்ட் சிட்டின்ற டவர் தெரியலை. இதுலேருந்து ஃபுல்லாக முகில் மாவட்டத்துது வந்து நல்லா இருக்கும். இந்த போர்டில் தான் நாங்கள் ஓக்லாண்ட் சிட்டிக்கு போகிறோம். அடல்ட்ஸுக்கு $16 ரிட்டர்ன் டிக்கெட், கிட்ஸுக்கு $9. டோட்டலாக $41 இப்போ முடிஞ்சது. பார்த்தீங்களா தெரியும். இந்த பிரிட்ஜ் 1950 கட்டினது. இந்த பிரிட்ஜுக்கு மேலால் தான் வந்து நாங்கள். இதில் போட்டுகள் இருக்குது, மிகப்பெரிய கப்பல்கள், நேவின்ற போட்ஸ் இருக்குது. இது மிகப்பெரிய பிரிட்ஜ். சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் கணக்கு தான் இதுவும் ஒரு பிரிட்ஜ். நாங்கள் போகிற போட் வந்து ஒன்று இருக்குது. இதான் போட் நாங்கள் போய்கொண்டிருக்குது. இப்போ ஓக்லாண்டை நோக்கி போய்கொண்டிருக்கோம். ஓக்லாண்ட் சிட்டி. ஓக்லாண்ட் சிட்டி ஹார்பரும் இது பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஹார்பருண்ட இது இங்கே வந்து இங்கிலீஷும் மோரிஸ் லாங்குவேஜும் பயன்படுத்துகிறவ. ஓக்லாண்ட் டவர் முகிலுக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் அதன் வியூ வந்து பார்க்கலாம். அதுதான் ஹையஸ்ட் உயரமுள்ள டவர். இங்கே சிட்னி கணக்கு பில்டிங் இல்லை, ஓரளவு கொஞ்சம் பில்டிங் தான் இருக்குது. இதுதான் பிஸ்னஸ் சிட்டி. நியூசிலாண்ட் பிஸ்னஸ் சிட்டிலேயே கொஞ்சம் பில்டிங் தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் கம்பேர் பண்ணிக்க ஆஸ்திரேலியா அந்த நியூ சவுத் வேல் மாநிலத்தின் சனத்தொகை தான் இங்கே நியூசிலாண்ட் ஃபுல்லாக சனத்தொகை. ஸோ அப்போ பார்க்க தெரியுது இந்த நியூசிலாண்ட் ஃபுல்லாக உள்ள சனத்தொகை கம்பேர் பண்ணிக்க அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்கே இருக்குது. ஆனால் இந்த போட் பயங்கர எக்ஸ்பென்சிவ். $16 ரிட்டர்ன்றது பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் நான் பார்ப்பேன். பிரின்சஸ் க்ரூஸ் நிற்குது. அதில் தான் மக்கள் இன்றைக்கு போயினா போல். பிரின்சஸ் க்ரூஸ் இந்த க்ளோஸ் ஆஃப் வியூ பாருங்க. இது எக்ஸாக்ட்லி சிட்னி சிபிடி கணக்கு தான் ஃபீலாக கொடுக்குது. பிரின்சஸ் க்ரூஸுக்கு பக்கத்தால் போய் கொண்டிருக்கு. நாங்கள் டீப்பாக பார்த்தோம்னா இது எங்கள் க்ரூஸ், அது க்ரூஸ் பிரின்சஸ் க்ரூஸ்.
நாங்கள் திருப்பி போவேக்கையும் இந்த வியூ எடுப்போம். வைட் ஆங்கிள் ஷாட்லேயே இந்த ஷிப் அடக்கலாம் இருக்குது. நான் தூரத்துக்கு போகணும். மோஸ்ட்லி வந்துட்டு வைட் ஆங்கிள் ஷாட். ஓக்லாண்ட் சிபிடிக்கு போகிறோம். ஓக்லாண்ட் சிபிடிக்கில் என்ன இருக்குது, எப்படி நாங்கள் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரோம்ன்றது உங்களுக்கு. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு இஞ்சால போகணும். நாங்கள் எடுக்க வேண்டிய ஃபெரி எவ்வளோ நேரத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். சிட்டி வியூ. சிட்டி சென்டரில் நிற்கிறோம். சிட்டி சென்டர் இருக்குது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு சரியான சிட்டி சென்டரில். ஸோ ஸ்பார்க் சென்டர் இருக்குது. ஸ்பார்க் நீங்கள் ஸ்பார்க்கில் இங்கே வந்தீங்களோட ஸ்பார்க் சிம் வேண்டினால் ஃபுல் கவரேஜ் இருக்கும், அல்லது ஒன் சிம் வேண்டினாலும் ஃபுல் கவரேஜ் இருக்கும். நான் ஒன் சிம் தான் வேண்டினால் ஸ்பார்க் தான் ரெக்கமெண்ட் பண்ணினாக்கள். பட் எனக்கு உடனே வாங்க வேணுமென்றதுக்காக ஒன் சிம்மை வாங்கினது. தூரத்தில் பார்க்க தெரியும் அந்த நாங்கள் முதல் பார்த்த போர்ட் நிற்குது. கரவான் எடுத்துக்கொண்டு மக்கள் பயணிக்கணும். ஒன் கவரேஜ் நம்பர் கவரேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அட்பாடி கொண்டிருக்கேன். இப்போ நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்யுது. ஃபெரி டெர்மினல் வந்துடும். ஃபெரி டெர்மினலில் எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு தான் ஃபெரி இருக்குன்றைக்கு. அதில் வந்து மக்கள் ஏறின மழை பெய்து கொண்டிருக்கு. மலைக்குள்ள போட் போய் கொண்டிருக்கு. இந்த போர்டுக்கு பேர் 360.
இதே மாதிரி கணக்கு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மழை பெய்கிற டைம், இந்த டைமில் எடுக்கிற மாதிரி ஒரு வியூ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்போ தூரத்தில் அந்த பிரிட்ஜு டல்லாக தான் தெரியும் உங்களுக்கு. மலைக்குள்ள பெருசாக வடிவாக தெரியாது. ஸோ தூரத்தில் உள்ள பிரிட்ஜ் உங்களுக்கு பிரிட்ஜ் தெரியுது. அல்ட்ரா வாய்ஸ் நமக்கு இங்கே வந்த உடனே ஒரு இம்ப்ரெஷன், நியூசிலாந்து மக்கள் வந்து பயங்கர உயரமாக இருக்குன்னு ஆஸ்திரேலியனை விட. ஃப்ளைட் எல்லாம் வாட்டர் ப்ரூஃப் பைக், அதனால்